எப்படி கனி கொடுக்கணும்? ஜீசஸ் என்ன சொல்கிறாரு? தோஸ் ஹூ அபைட் இன் மீ, என்னில் நிலைத்திருக்கிறவன் கனி கொடுப்பான். அபைடிங் இன் மீனா என்னது எடுத்துக்கலாம். யோவான் 15 அதிகாரம் 4வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். அபைட் இன் மீ அண்ட் ஐ இன் யூ. நீங்கள் என்ன நிலைத்திருந்தா நான் உங்களில் நிலைத்திருப்பேன். திருப்பி டிஸ்க்ளைமர் போடுறேன். இந்த செய்தி யாருக்கு அப்படின்னா, என் வாழ்க்கையில் பிதாவை மகிமைப்படுத்தணும்னு நினைக்கிறவங்களுக்கும், இயேசுவுக்கு தன் வாழ்க்கையை சீஷனாய் அர்ப்பணித்தவர்களுக்கும் மட்டும்தான். How to abide in God, how to abide in Christ. 4வது வசனம் சொல்லுது, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். 7வது வசனம் சொல்லுது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால். முதல்ல என்ன சொல்றாரு? abide in me and I in you. 2வது என்ன சொல்றாரு? என்னில் நிலைத்திருந்து ஐ போயிட்டு என்ன வந்துருச்சு? என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் அப்படின்னு சொல்றாரு. இப்போ இதுக்கும் என்ன அர்த்தம்னு கேட்போம். நீங்கள் என்னை நிலைத்திருந்தால் என்ன அர்த்தம்ன்றது தெரியல. வார்த்தைன்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டோம், பிப்ளிக்கலாக பார்த்துட்டோம். இப்போ வார்த்தை நம்ம நிலைத்திருக்கிறதுனா என்ன அர்த்தம்? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொன்னார்னா, நீங்கள் என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்களில் நிலைத்திருப்பேன். செகண்ட் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் என்னில் நிலைத்திருந்தால் என் வார்த்தை உங்களில் நிலைத்திருக்கும். இங்கே ஐ போயிட்டு வேர்டு வந்துருச்சு. ஸோ அவர் நம்மளை நிலைத்திருக்கன்னு அர்த்தம், அவர் வார்த்தை நம்மளை நிலைத்திருக்கிறதுன்னு அர்த்தம். இங்கே 3வது என்ன சொல்கிறாரு? வார்த்தைனா கமாண்ட்மெண்ட்ஸ், அவர் சொன்ன கற்பனைகள் தானே. என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். ஐ இன் யூ, யூ இன் மீ அண்ட் ஐ இன் யூ. அப்புறமா மை வேர்ட் இன் யூ. அடுத்து சொல்றாரு மை லவ் இன் யூ. இப்போ அவர்கள் அபைடா இருக்கிறது, அவள் நிலைத்திருக்கிற என்ன அர்த்தம் அப்படின்னா, அன்பில் நிலைத்திருப்பது தான் அவரில் நிலைத்திருப்பது. கிவிங் ஃப்ரூட் எங்கே வந்து நிற்குது? அபைடிங் இன் கிரைஸ்ட். வாட் இஸ் மீன் பை அபைடிங் இன் கிரைஸ்ட்? அபைடிங் இன் லவ். அன்பில் நிலைத்திருப்பது, கிறிஸ்துவில் நிலைத்திருப்பது. இப்படி தான் கனி கொடுக்க முடியும்.